தொம்பக்குளம் அழகான இயற்கையுடன் விவசாய நிலங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிராமம் தொம்பக்குளம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவில்லிபுத்தூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கரிசல் பூமியான இந்த கிராமத்தில் நெல், மக்காச்சோளம், சூரியகாந்தி, சோளம், எள், நித்திய கல்யாணி போன்ற எண்ணெய் வித்துக்களும் பருத்தி, வத்தல் போன்றவையும் விளைச்சல் செய்யப்பட்டு வருகிறது. தொம்பக்குளம் கிராமத்தில் உள்ள மக்கள் சிலர் பஞ்சு ஆலைகளுக்கும் பட்டாசு ஆலைகளுக்கும் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். டைவா உருவான கதை. குழந்தைகள் அனைவரும் அந்த காலத்தில் அரசாங்க பள்ளிகளில்தான் பயின்று வந்தனர். தொம்பக்குளம் கிராமத்தில் வாழ்ந்து வந்த இளைஞர்கள் அப்பொழுது பஞ்சு ஆலைகளுக்கும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடையே வாலிபால், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து தை முதல் நாள் வரும் பொங்கல் திருவிழாவில் விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளுக்கும் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் கலந்து கொள்ளும்படி திட்டம் செய்தார்கள். அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கிராமத்தில் உள்ள மக்களிடம் அவர்களால் முடிந்த நன்கொடைகளை தாங்கள் ஊதியத்தில் கொஞ்சமும் சேர்த்து விளையாட்டு போட்டிகளை நடத்தி வந்தனர். அடுத்தபடியாக கிராமத்தில் உள்ள குழந்தைகள், பள்ளியில் பயின்று வந்த மாணவ மாணவிகளும் நடனம், நாடகம் போன்ற பயிற்சிகளை அளித்து பொங்கல் விழாவில் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்த தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு சிந்தனை மனதில் ஏற்பட்டது. நமது ஊரில் வாழும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறையினரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு இயக்கத்தை துவங்கி நமக்கென்று ஒரு அடையாளத்துடன், பெயருடன் செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். மெய்யொலி ஏற்றி தன்னொலி வளர்ப்போம் என்ற கொள்கையுடன் 1994 ஆண்டு தொம்பக்குளம் யூத் வெல்ஃபேர் அசோசியேஷன் டைவா என்ற பெயருடன் உருவானது. 1994 முதல் டைவா என்ற பெயருடன் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். டைவா அமைப்பு தொடங்கி வெள்ளி விழா அடைந்து தற்பொழுது 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. 30 ஆண்டுகளில் 50 நலத்திட்ட களப்பணிகள் தொம்பக்குளம் கிராமத்தில் செய்துள்ளனர். டைவா அமைப்பு தொடங்கியதும் முதல் நோக்கமாக அடுத்த தலைமுறையின் சீரிய வளர்ச்சிதான். கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசாங்க துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள், உலகத்தின் வளர்ச்சிகளை பற்றிய சிந்தனைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை இளைஞர்களிடம் கொண்டு சென்றனர். ஒவ்வொரு வருடமும் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் சென்னையில் வேலை பார்த்தும் படித்துக் கொண்டும் இருக்கும் இளைஞர்களிடையே ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். 2013 வருடம் ஊரில் உள்ள மாணவர்கள், மாணவிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து திசை வழிகாட்டி ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். ஊரில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கணினி பயிற்சி நடத்த திட்டமிட்டு 2023 ஆண்டு கோடைகால விடுமுறை நாட்களில் கணினி பயிற்சி நிலையம் டைவாவின் சார்பாக திறந்து வைக்கப்பட்டது. 2013 ஆண்டு தொம்பக்குளம் கிராமத்தில் இருந்து ஆலங்குளம், சிவகாசி, ராஜபாளையம் போன்ற நகரங்களுக்கு செல்ல பேருந்துகள் இயக்கப்படும் கால அட்டவணை மற்றும் தொம்பக்குளம் கிராமத்தில் இருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லும் வழித்தடங்கள் காட்டும் விளம்பர பதாகைகள் டைவாவின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2013 ஆண்டு தொம்பக்குளம் கிராமத்தில் உள்ள பொது இடங்களில் மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டது. 2014, 15, 16, 17 மற்றும் 2019 ஆகிய ஒவ்வொரு வருடமும் டைவாவி அமைப்பின் சார்பாக மரக்கன்றுகள் நட்டப்பட்டு பராமரிப்பு பணிகளும் செய்யப்பட்டது. டைவா அமைப்பு தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவு அடைந்தது. இந்த விழாவை சிறப்பிக்கும் விதத்தில் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திலும் டைவா என்கிற பெயர் மக்கள் குடும்பத்தில் ஒரு நண்பனாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கிராமத்தில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் மாதாந்திர நாட்காட்டி, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. கிராமத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணி செய்யும் அலுவலர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. 2017 ஆண்டு டைவா அமைப்பின் சார்பில் பசுமை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் கிராமத்தில் உள்ள வளங்கள், விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படும் பொருட்கள் உபயோகிக்கும் தீங்குகள் பற்றியும் மக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. கிராமத்தில் உள்ள பொது இடங்களில் டைவா அமைப்பின் மூலம் சுத்தமும் செய்யப்பட்டது. மரக்கன்றுகள் நட்டு வைப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டது. நிலத்தடி நீர் மற்றும் மண் வளங்களுக்கு தீங்கு ஏற்படும் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு
குறிப்பிட்டு டைவா இயக்கத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. கிராமத்தில் உள்ள நீர்ப்பாசன வழித்தடங்கள் மற்றும் குளங்கள் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் இயந்திரங்கள் கொண்டு அகற்றப்பட்டது. தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி. தொம்பக்குளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்தது. அந்த பள்ளியில்தான் டைவா உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் தங்கள் கல்வியை தொடங்கினார்கள். இந்த பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்விக்கு அருகாமையில் உள்ள நகரங்களான சத்துரப்பட்டி, ராஜபாளையம், ஆலங்குளம் உள்ளிட்ட பிற ஊர்களில் உள்ள பள்ளிகளில் சேர்ந்து பயின்று வந்தனர். இந்த சிரமங்களை நாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது என்று டைவா இயக்கம் முடிவு செய்தது. தங்கள் ஊர் மக்களுடன் ஒன்று சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியாக மாறிட முயற்சி செய்தனர். 2012ஆம் வருடம் தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த வெற்றி டைவா இயக்கத்தின் வரலாற்றில் முதல் வெற்றியாகும். 2013ஆம் வருடம் தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஆடியோ சிஸ்டம்ஸ், கடிகாரம், நாற்காலி மற்றும் பள்ளிக்கு தேவையான பொருட்கள் டைவா அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது. அரசாங்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை டைவா அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது. 2013 முதல் இன்று வரை தொடர்ந்து பாராட்டு விழா டைவாவின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களின் கடின உழைப்பினால் மாணவ மாணவிகள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். மாணவ மாணவிகளின் இந்த சிறப்பான வெற்றியின் மூலம் தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளி விருதுநகர் மாவட்டத்தில் சிறந்த அரசு உயர்நிலைப் பள்ளியாக தகுதி அடைந்துள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 2018ஆம் ஆண்டு ஸ்மார்ட் டிவி, ப்ரொஜெக்டர் போன்ற உபகரணங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அமைப்பதற்காக வழங்கப்பட்டது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு எஸ் வி கேன், ஆம் நம்மால் முடியும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக மைதானமும் ஊராட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் சீரமைக்கப்பட்டது. கொரோனா தொற்று உலகம் முழுவதும் 2020ஆம் ஆண்டு பரவத் தொடங்கியது. கொரோனா காலத்தில் பாதுகாப்பு பணிகளில் இருந்து காவல் அலுவலகம், அரசு மருத்துவமனைகள், ஊராட்சி நிர்வாகம், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் முகக்கவசம், கையுறை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டது. டைவாவின் சார்பில் கிராமத்தில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் டைவா உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்கள், முகக்கவசங்களை வழங்கினார்கள். மேலும் பள்ளிகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டு தண்ணீர் விடப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு டைவா நற்பணி மன்றம் சார்பில் வர்ணம் பூசப்பட்டு பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதே வருடம் பிப்ரவரி மாதம் தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப் பள்ளியில் நூலகம் அமைக்க தேவையான புத்தகங்கள் டைவா அமைப்பின் கௌரவ உறுப்பினர் வி கந்தசாமி அவர்கள் நன்கொடையாக வழங்கினார். மார்ச் மாதம் தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தண்ணீர் குழாய்கள் கூடுதலாக தேவைப்பட்டன. டைவா இயக்கத்தின் கௌரவ உறுப்பினர் திரு ஹஜமோஹித்தில் அவர்கள் நன்கொடையாக தண்ணீர் குழாய்கள் அமைத்து தரப்பட்டது. அதே மே மாதம் கொரோனா பெருந்தொற்று 2ஆம் அலை பரவியது. இந்த சமயத்தில் முதியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டனர்.
கொரோனா பரிசோதனை முகாம் நமது கிராமத்திலும் நடத்துவதற்கு திட்டம் செய்யப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு ARR ரகுராமன் அவர்களிடம் கோரிக்கையும் வைக்கப்பட்டது. உடனடியாக ரெட்டியப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை உதவியுடன் முகாமும் நடத்தப்பட்டது. ஊர் முழுவதும் தைவா உறுப்பினர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு ARR ரகுராமன் அவர்கள் கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்த தொம்பகுளம் கிராமத்தின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டும் தைவா அமைப்பின் கோரிக்கையை ஏற்றும் 2 முகாம்கள் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் தைவா உறுப்பினர்கள் தன்னார்வ அமைப்பாக செயல்பட்டனர். தொம்பகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாழடைந்த கட்டிடங்கள் இருந்து வந்தன. இந்த கட்டிடங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர், திருவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் இது பற்றி கோரிக்கை அளிக்கப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ARR ரகுராமன் அவர்கள் உடனடியாக பள்ளிக்கு வந்து அந்த கட்டிடங்களை ஆய்வு செய்தார்கள். இந்த கட்டிடங்கள் அனைத்தும் பள்ளி கல்வித்துறை ஒப்புதலுடன் 2021 டிசம்பர் மாதம் அப்புறப்படுத்தப்பட்டது. இரவு நேரங்களில் சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு தொம்பக்குளம் கிராம சாலை அருகாமையில் உள்ள மின் கம்பங்கள் அனைத்திலும் ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. தொம்பக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து இருந்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு கூடுதல் கழிப்பறை வசதியும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்க பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் தேவைப்பட்டது. இந்த கோரிக்கையை சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு ARR ரகுராமன் அவர்களிடமும் மனு அளிக்கப்பட்டது. நவீன கழிப்பறை கட்டிடம் அமைப்பதற்கு 2022ஆம் ஆண்டு சுமார் 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மே மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கட்டிடம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அமைப்பதற்கு 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சுமார் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு தைவா அமைப்பின் கோரிக்கைகளுக்கு உதவி செவிசாய்த்த சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ARR ரகுராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொம்பக்குளம் கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகங்கள் முழுவதும் CCTV கேமராக்கள் சுமார் 1 லட்சம் மதிப்பீட்டில் தைவா நற்பணி மன்றத்தின் மூலம் பொருத்தப்பட்டது. பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருந்த காரணத்தினால் குழந்தைகளுக்கு தற்காலிக வகுப்பறை கட்டிடங்கள் தைவா அமைப்பின் சார்பில் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமைத்து தரப்பட்டது. அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தைவா நற்பணி மன்றம் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து தொம்பக்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாமும் நடத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு தொழிலதிபர் திரு அர்ஜுனன் அவர்களின் குடும்பம் சார்பில் நினைவு வகுப்பறை கட்டிடம் அமைத்து தரப்பட்டது. இந்த கட்டிடம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு வி ஜெயசீலன் அவர்களிடம் நூலகம், பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட மனு தைவா அமைப்பின் மூலம் அளிக்கப்பட்டது. தொம்பகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடைபெறும் தைவாவின் தைத்திருநாள் விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் பரிசு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டது. 2022, 23, 24 என தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு முதல் தைவாவின் பசுமை திட்டத்தின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் தொம்பகுளம் கிராமத்தில் உள்ள சாலையோர பகுதிகளில் மரங்கள் தைவா அமைப்பின் மூலம் நட்டு வைக்கப்பட்டு தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் அதிக பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது.
நாம் ஒவ்வொரு வருடமும் பட்டாசு ஆலை வெளி விபத்துக்கள் பார்த்து வருகிறோம். இந்த விபத்துக்களில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த விபத்துக்களில் தங்கள் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் பாதுகாப்புடன் வளர்ந்து வரும் இடம்தான் சிபியோ உண்டு உறைவிடப் பள்ளி. இந்த பள்ளியை நிர்வகித்து வருபவர் ஐயா திரு கே கோவிந்தன் அவர்கள். இந்த பள்ளியில் வாழ்ந்து வரும் குழந்தைகளுக்கு தைவா அமைப்பின் மூலம் மறைந்த உறுப்பினர் நா ஜெயக்குமார் அவர்களின் நினைவாக 2020 முதல் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 31ஆம் நாள் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறை 2ஆக பிரிப்பதற்கு தேவையான மரப்பலகைகள் செய்யப்பட்டு தடுப்புகள் தைவா அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரெட்டியப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு டேபிள்கள், நோயாளிகள் இருக்கைகள் தைவா அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது. நம் ஒற்றுமை, நம் வளர்ச்சி, நம் பெருமை என்றும் மக்கள் நலனில் தைவா.